ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுப்போம். இதுதான் நம்ம விளையாட போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். மறக்காம வீடியோ பார்க்குறவங்களா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம் லோட் ஆகிற வரைக்கும் நம்ம சின்சானே பேச விடுறேன். எனக்கு எக்ஸாம் இந்த காரணத்துனால என்னால் வீடியோலாம் போட முடியல. இனிமேல் நான் கண்டென்ட் அப்பப்போ நான் வீடியோ போடுவேன். எனக்கு எல்லாம் தெரியும். நீ எதுவும் லேண்டில் பண்ணலாம் சொல்ல தேவையில்ல. மைண்ட் கிராஃப்டில் வேணால் தண்ணியில் குடிச்சா எதுவாகுது. ஒருவேளை இந்த கேமில் தண்ணியில் குடிச்சா ஏதாவது அவன் ட்ரவுன் ஆகிட்டானா, அதனால் இந்த ஆர்க் வேலே போயிடுறேன். கரெக்டாக போயிட்டு அந்த புந்துக்குள்ளே சந்துக்குள்ளே அது என்னன்னு தெரில, அங்கே போயிட்டு லேண்ட் பண்ணிடுறேன். பார்த்து எவனாச்சும் உன்னை ஷூட் பண்ணி போகிறான். ஷூட் பண்ணிட்டானா அவ்வளோதான், நீ மறுகையா தான். சரி, அந்த கண்ணெல்லாம் போய் எடுத்துக்கோ. சரி, இது எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் அது எடுத்துக்கோ, அது எடுத்துக்கோ. டேய் இருடா, என்ன பாக்க விட்றா, எவனாச்சும் வரானானே பாக்க விட்றா. அங்க போ. நெக்ஸ்ட் அங்க போ. சூப்பர். நெக்ஸ்ட் அந்த ஒரு மெடிக்கிட்டே எடுத்துக்கோடா. மெடிக்கிட்ட நமக்கு தேவைப்படும். சரி, நெக்ஸ்ட் இப்போ எங்க போலாம்? அங்க ஏதோ பாரு, ஏதோ காமிக்குது. ஏதோ சூட்டா என்னன்னு தெரியல, அது காமிக்குது பாரு, எடுத்துக்கோ. என்ன பண்ற டேய்? ஓரியலனா என்ன கேம் ஏதோ கிளிட்ச் ஆகுதாடா? அதை ஒன்றும் கிளிட்ச்லாம் கிடையாதுடா. இந்த மாதிரி நம்ம க்ரௌச் பட்டனுக்குண்ணே, அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இந்த ஸ்பீடு இருக்குதுண்ணே, அது தெரிதா? அதை நீ ஹோல்டு பண்ணுனா இது பண்ண முடியும். பாத்தியா எப்படி எஸ்கேப் ஆகுது? மாட்டினியா? நெக்ஸ்ட் இப்போ இந்த இன்ஹேலரு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துக்கணாச்சு. இதுக்கு மேலே எதுவும் எடுக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அங்க ஏதோ புல்லட் சவுண்ட் கேக்குது பாரு. கண்டிப்பா அங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது யாரையும் காணோம். ஒருவேளை கிளம்பிட்டாங்களா? இங்கே என்னடா சுத்திட்டு இருக்க? போல சூப்பர். இன்னொரு ஷூட் பண்ணாடா டேய். டேய் போகாதடா, வெறுப்பேத்தாதடா டேய். என்னடா பண்ணிட்டு இருக்க டேய்? பைனாங்குழி என்ன வந்துட்டா? அவன் தான் பைனாங்குழி. சூப்பர். இப்போ இது கூட அது கூட ஓகே. நெக்ஸ்ட் அதுல போயிட்டு எல்லாத்தையும் எடுறா. அது எதுவுமே இல்லையா? சரிப்பா, அவன் டுபாகூர்ல இருக்கு. டுபாகூர்லாம் சொல்லக்கூடாது யாரையோ பற்றி. அவனுக்கும் ஒரு ஆள், அவனுக்கு கூட இப்போதான் ஸ்டார்டிங் வந்திருப்பான். சரி, நெக்ஸ்ட் பார்த்துட்டோன்னா இங்கே ஏதோ சூப்பர் மெட் இருக்குது, அதை எடுக்க இல்லையா? இதை பார்த்தியா? ட்ராகன் குட்டி இருக்குது பார்த்தியா? அது பேர் ட்ரெக்கியா. சூப்பர்ண்ணே. டிராகன் குட்டி ட்ரெக்கி கியூட்டா இருக்குது. ஆனா நான் விளையாடி பார்க்கும்போது ரெட் கலர்ல தானே இருந்தது. அது ஏன்னா நீ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேடா. அது எப்படி எனக்கு மட்டும் வராம இருக்கும்? டேய், நானே ஜோக்குக்கு சொன்னேன். அது ஆக்சுவலி என்னன்னா, நீ அந்த பெட்டு நீ அப்கிரேட் பண்ணனா அது ப்ளூ கலரில் மாறும்டா. ஏதோ லேடி கேரக்டர், லேடினாலே வீக் தான். போட்டாலு அது பயந்தாக்குழி ஓடுது பாரு. ஏதாவது திரும்பி ஷூட் பண்ணுதா? அப்பா எவ்வளோ லூட்டு, பயங்கரமான இதுவாகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே இருந்தாலும் நல்லா இருக்காது. எப்படியா இந்த வீடியோ ஷார்ட்டான வீடியோ தான், அதுக்குன்னு என்னால் பேசிக்கிட்டே இருக்க முடியும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 25 மினிட்ஸ் வீடியோக்கு எவ்வளவோ நொடன்னு பேசிட்டேன். என்ன பேசுறதுனே தெரிலன்னு நானே ஒத்துக்கினேன். ஆனால் பின்னாடிலேருந்து எவனோ ஷூட் பண்ணுறான். எவனா நீ நீ ஒரு ஆம்பளையா இருந்தால் முகத்தை காமிடா. ஆம்பளை இருந்தானா முகத்தை காமிடா. அவன் ஆம்பளை தான். நான் கூட பொம்பளை நினச்சேன். வந்துட்டான்டா அவன். ஆம்பளைன்னு சொன்னனே வந்துட்டான் வரேன். ஆனால் இப்பயும் பயந்து வர்றான் பார்த்தியா? என்னவோ எல்லாமே நிறைய லூட்லாம் வச்சுருக்காங்க. ஒருவேளை நம்ம பேக் பேக்கில் என்னென்ன லூட்லாம் இருக்கும்.
இந்த இன்னேலர் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரில. ஆனால் அது போட்டால் நம்ம ஹெல்த் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா திருப்பி ஏற்றி விட்ருது. ஆனால் இதுவும் ஏதோ 400 ஹெச்பி நம்ம வச்சுருக்காம தான் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறோம். நல்லதாக இருக்குது இந்த டிவைஸும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டு திரும்பலாம் தேவையில்ல. எப்படியோ முதல்ல நம்ம செக் பண்ணுமே இந்த ஜோனா இதோ சேஃப் ஜோன். சேஃப் ஜோன் வந்து எவ்வளோ இறங்கிக்குன்னு பார்க்கணும். அந்த ஆர்மர் ஒர்க் ஆகானோ செக் பண்ணோம். அதை கிட்ட போயிட்டு எடுக்க முடிஞ்சிச்சு. ஏதோ வெஸ்ட் லெவல் 2 லெவல் 2ன்னு ஏதாவது ப்ரொடெக்ஷன் கொடுக்குமான்னு தெரியல. எந்த ப்ரொடெக்ஷனும் கொடுக்காது. அந்த இது வேற காமிக்குது. நானும் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணா அது எடுக்க கூட முடியல. அது ரீப்ளேஸ் பண்ணலாம்னு தோணுது. ஆனா புல்லெட்டை தான் ஏதோ வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது இன்ஃபினிட்டி புல்லட்னு வந்து ஒரு டைம் வரும். அது இப்போ என்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்போ கரெக்டா இருக்கும். ஆமா இது என்ன ஏதோ கம்பி மாதிரி ஏதாவது இது எதுக்கு என்ன ஒர்க் ஆகும் எதுக்கு இது? என்னடா இது ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி ஒர்க் ஆகுது. எவனோ தான் என்ன ஷூட் பண்ணா பரவாயில்ல. நல்லா இருக்குது இந்த ஸ்கேட்டிங் போர்டு. காரு இப்பயே பாத்தீங்கன்னா சேஃப் ஜோன் இஸ் நவ் ஸ்ட்ரிங்கிங்னு வந்துச்சு. அங்கே இது அது என்ன புதுசா இருக்குது? அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. இந்த மொபிலிட்டி பவரை யூஸ் பண்ணனா இங்க பாத்தீங்களா ஏதோ 56 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுமா. அதாவது 60 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுமா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணாதான் இந்த பவர் நம்மளுக்கு கிடைக்குது. ஆமா இந்த மஸ்டர்ட் மாதிரி ஏதோ இருக்குது. இது என்ன ஆகும்? சரி இப்போ ஓட்டா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்த விட்டு நகர்ந்தா ஏதாவது ஆகுமா? சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட டவுனத்தை அடிக்கிறான். என்ன நீ அடி 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 அதான் ஹெட்ஷாட் பயங்கரண்ணே. அதே மாதிரி இன்னும் மேலே ஏதோ 2 காமிக்குது. அது என்ன அந்த அரை மார்க் கிடையாது. நான் கூட ஏதோ மேலே அந்த பிளேயர் ஏதாவது இருக்காங்களோ நினச்சிக்கினேன். என்கிட்ட ஆல்ரெடி இது எல்லாமே இருக்குது. சரி இது வேணாம். சரி ஐயோ என்னடா இது இவ்வளோ கம்மியாயிடுச்சு இல்லையே. நான் அந்த ஏதோ பக்கத்தில் அந்த தண்ணி இருக்குன்னா அதையும் சேர்த்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது அங்கே ஒருத்தன் வந்துருக்கான். அவனையும் போட்டு தள்ளிடலாம். போட்டு தள்ளாமல் நான் என்ன ஆனால் எப்பறம் இவன் தப்பிச்சு அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான். அவன் ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணுறானா? அவன் ஏதோ வச்சுக்கிட்டு ஓடின மாதிரி இருந்தது. ஏதோ நான் நல்லா செக் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் கிட்ட போயிட்டு அவனை செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டா தப்பிச்சிட்டான். இப்போ மாட்டுவானே. மாட்டியான். இவன் என்னத்தை வச்சு அப்படி ஓடிப்பான்? என்ன இருக்குது அப்படியே? வேற எதுவுமே இல்லையே. சரி ஏதோ நம்மளோட அந்த எக்ஸ்ட்ரா ஹெல்த் அதை ஏற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பேக் பேக் வேறு ஃபுல் ஆயிடுச்சு. இவனை அடிச்சும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவனை கிட்டேருந்து எடுத்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வெறித்தனத்தோடு அடிக்கிறது நல்லா ஜாலியாகுது. இன்னும் அது ஏதோ எனக்கு நார்மலாகவே எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கோப்லாம் வராது. ஐயோ என்னடா அது இவ்வளோ ஹெல்த் கம்மி பண்ணி விட்டான். எங்கடா ஓடுற இருடா டை. எப்பறம் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறீங்க இருங்கடா. ஹெட்ஷாட் வச்சுட்டேன் நான் திருப்பியும். இப்போ திருப்பி அந்த மொபிலிட்டி போயிடுச்சு. எது எடுக்காது இதெல்லாம் வேணாம். அங்கே எவனோ இருக்கா மாதிரியே இருக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரில. அடுத்த வாட்டியாவது ஏதாவது அந்த கமெண்ட்டில் லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே. அந்த கமெண்ட்டில் மட்டும் ஏதாவது ஒரு கண்டென்ட் மட்டும் சொன்னீங்கன்னா நான் போடுவேன். என்ன கண்டென்ட் போடுறேன்னு யோசிக்கிறதுக்கு 2 நாள் ஆகிடுது. ஒருவேளை லவ்லி இருக்கு, லவ்லி பாஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியல. அந்த யூடியூபரும் பார்த்தீங்கன்னா இந்த காரணத்தினால தான் லேட்டாக வீடியோ போடுறாங்க உங்களுக்கு. அவரும் நம்மக்கிட்ட நிறைய வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ண கேட்டிருக்காரு, லைக் பண்ண கேட்டிருக்காரு. அதெல்லாம் பண்ணுவோம் தான். இருந்தாலும் வீடியோ ஸ்லோவாக போடுறதுக்கான கண்டென்ட் தெரில. சரி அதெல்லாம் இப்போ அவரோட யூடியூப் சேனலுக்குலாம் போக தேவை. இப்போ நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே வரலாம். இப்போ நான் என்னோட எல்லாத்தையும் ஹெல்த்து எல்லாத்தையும் ஏற்றினாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா இன்னும் 20 பேர் இருக்காங்களா?
அந்த இன்னும் இப்போ நான் சொன்னேன் அந்த ஏதோ கூட எனர்ஜி பூஸ்ட் மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக முன்னாடி எதுக்கு யூஸ்னே எனக்கு தெரியாது, இப்போதான் தெரியுது அதோட யூஸ். ஓகே, பேசாமல் அந்த கார் எடுத்துகிட்டு போயிடலாமா? அதுக்குள்ளே சும்மாவே வந்து சண்டை போட்டதுன்னே இருக்காங்களே. அடிச்சு தூக்கி போட்டு துவைச்சிடணும். எங்கடாக்கா? டேய் ஓடாதடா, இருறா. இருறா. மாட்டினியா? இப்போ போயிட்டு அவனுக்கு போயிட்டு ஒரே உதை. இவங்கிட்டே எதுவும் யூஸ்ஃபுல்லாலாம் இல்லை. இன்னேலரே நம்ம எடுத்துக்கலாம். எப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ புல்லெட்லாம் நமக்கு தேவைப்படுறது கிடையாது. நம்ம ரீலோட பண்ணிக்கணும். நம்ம இல்லைன்னா அதுவே ரீலோட் பண்ணிக்கணும், பரவாயில்ல. இது நம்மளுக்கு தேவையில்லையே, நம்ம எதுக்கு அதை எடுத்துக்கணும்? சரி பரவாயில்ல, வேறு எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை இதில். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 10 பேர் 9 பேர் தான் இருக்காங்க. 7 பேரா? ஏன்னா அது இவ்வளோ சீக்கிரமாக குறையுது. அது சேஃப் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ இறங்கிட்டு வருது. எவனோத்த அடிக்கிறான். எவன்டா நீ? சரி பார்க்கலாம். இதுக்கு மேலே என்னால் பேசுறது எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. சின்சான் கிட்டேயே கொடுத்துட்றேன். நோ தேங்க்ஸ். டேய் என்ன வேணாம்டா, எனக்குலாம் பேசலாம் தெரியாதுடா. இப்போ பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், ஏதோ கையில பேனை வச்சு இல்ல கன்னை வச்சுக்கிட்டு 4 பேர் தான். இவன் எப்படி அப்கிரேட் பண்ணா? 4 பேர் தான் ரிமைனிங்க. சூப்பர், நல்லா தான் விளையாடுறான். நம்மளுக்கு இந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன இருக்குது? நெக்ஸ்ட் லெவல் 1 இந்த ஏதோ அப்பேர போட்டுருக்குது. சரி தெரியல. நெக்ஸ்ட் மேலே போகலாம். மேலே கூட ஏதாவது பொருள் கூட இருக்கலாம். ஓகே, இது வேணாம். அப்போ நம்ம குச்சிடலாம். இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் போர் அடிக்க போறான்னு நினைக்கிறேன். சரி, என்னோட வாழ்த்துக்கள். அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டு நான் எஸ் ஆயிடுவேன். இவன் கிளம்பி போயா வந்துடுச்சு. கடைசி ஒருத்தன் வந்தானே, அவன் என்னன்னா ஒருவேளை குவிட் பண்ணிட்டானா இல்லை யாருட்டானா? சரி, ஏதோ நம்ம போய் ஆகிட்டோம். சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.